என் உறவுகளுக்கு வணக்கம். திருநம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நேற்று வந்து வெள்ளிக்கிழமை நாங்கள் எங்களோட பிரித்தி ஸ்கூட்டியை கடற்கரை மண்ணில் காலை தாட்டுறதுக்காக வலிக்கிட்டு இருந்தோம் போகிறதுக்கு. அந்த டைமில் அவசரமாக ஒரு கோலண்டு வந்தது விச்சுக்கு. நாமன் மாடு ஒன்று பள்ளத்தில் விழுந்துட்டாவும் அதை வந்து வெளியில் எடுக்கிறதுக்கு இவரை கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ விச்சு வந்து திரும்ப வீட்டை வந்து கயிறெல்லாம் எடுத்துகிட்டு எங்களையும் கூட்டிகிட்டு அப்படியே மாடு விழுந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனேன். அங்கே போனால் விச்சுவோட சேர்த்து 3 பேரும் ஒரு 4 நிமிஷம் போராடி இருப்பாங்க. அதுக்கு பிறகு சரியாக கஷ்டப்பட்டு ஒரு வழியாக அந்த மாட்டை வெளியில் எடுத்துட்டாங்க. அந்த மாடு ஒரு நன்றி கூட சொல்லாமல் தப்புன்னு பிழைச்சிண்டா சாமின்ட்டு ஒரே ஓட்டமாக ஓடிட்டுது. பாவம், அது சரியாக பயந்து போயிட்டுது. அதான் அது திரும்பி கூட பார்க்காம ஓடி போயிட்டு அதுக்குள்ளே விழுந்துட்டு அப்போ அதை காப்பாற்றுறாங்க. அப்பாவும் மாமாக்களும் அதை காப்பாற்ற போகிறாங்க, வெளியில் எடுக்க போகிறாங்க. அது பாவம் தானே. வந்துக்கிட்டே கத்தக்கூடாது, அங்கே காப்பாத்துறாங்க. பார்த்தீங்களா, நாங்கள் அப்படி தான் ஹெல்ப் பண்ணணும் எல்லாருக்கும். நாமரவா வந்துட்டு 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 அந்த பின்னுக்கு இருக்கிற கால் எடுங்க. ஓகே ஓகே ஓகே. ஓ, காப்பாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பீச்சுக்கு போய் பிரித்தி ஸ்கூட்டியை கடற்கரை மண்ணில் காலெல்லாம் தாட்டு இந்த ரசவியும் கடற்கரை மண்ணில் விளையாடி கொண்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு 1 ஹவரால் விட்ட வந்துட்டோம். ஈரமில்லை, எனக்கு தெரியாது. நீங்கள் போங்க, நீங்கள் போய் தண்ணி எடுத்துருவாங்க. எனக்கு தெரியாது, நீங்க பயப்படக்கூடாது. ஒன்றுக்கும் நீங்க பயப்படாம என்ன செய்யணும், நீங்க போய் எடுங்க. நீங்க போங்க, நீங்க போங்க. நீங்க போங்க. அப்ப பேசாம இருங்க. ஏலாம் என்ன கேலாம் தலையெல்லாம் என்ன வந்த கொஞ்ச நேரத்தில் மண்ணா லீவ் போட்டீங்க.
எனக்கு வேணாம், நீங்க செய்யுங்க. என்னப்பா நீங்க இருங்க. டங்கு டக்கு டங்கு டக்கு டங்கு டக்கு டங்கு எனக்கு இல்லை, நீங்க போங்க. ஓ நோ 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 நோ, நீங்க போங்க, நீங்க போங்க. இப்படியே விளையாண்டுட்டு இருந்துட்டு நாங்கள் வீட்டை போயிட்டோம். அதுக்கு பிறகு ஈவினிங் கிருஷ்ணன் கோயிலில் திருவிழா தொடங்கி பூங்காவனம், ஸோ அதுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தேன். இந்த ட்ரெஸ் வந்து நான் தசைக்காக போகிறதுக்கு எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் அது வந்து இறுக்கமாக இருக்குன்னு சொல்லி அவங்க வேணாமட்டாங்க. அவங்களோட மற்ற ட்ரெஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு இறுக்கமாக தான் இருந்தது. ஏன்னா ரீசெண்டாக நாங்கள் அவங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸுமே வாங்கையில். இந்த லேங்கா வந்து என்னோட சல்வார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். அவங்க சைஸுக்கு அளந்து வெட்டி 1 ஹவரில் இந்த லேங்கா வந்து செய்து முடிச்சிட்டேன். 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 4 மணிக்கு முடிச்சிட்டேன். 5:30 நாங்கள் ரெடி ஆகிட்டோம். விச்சு வர லேட் ஆகிட்டு 6:30 தான் விச்சு வந்தவர். அது வரைக்கும் நாங்கள் 1 ஹவராக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம் வீட்டுக்கு வெளியில். அதுக்கப்புறம் விச்சு வந்தது நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலில் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் மேற்கொண்டு வீடியோ எடுக்கவே இல்லை. பிறகு நாங்கள் வெளியில் வந்துருந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு பிள்ளைகளை விளையாட விட்டுட்டு பார்த்துட்டு இருந்தோம். கோயிலுக்கு போனதுலேருந்து தசவி தம்பிக்கு பின்னாலேயே தான் தெரிஞ்சிட்டு இருந்தா. என்னடா அவ்வளோ பயம், அவரை வேறு யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்களோன்னு. பார்க்குறவங்க எல்லாருமே தம்பியை கூட்டிகிட்டு போகிறோம்னு சொல்கிறதால அவள் எப்போவுமே தம்பிக்கு பின்னாலேயே தான் தெரிஞ்சிட்டு இருப்பான், பாடி கார்ட் மாதிரி. சரியான பாசம் தம்பியில். தம்பியை விட்டு கொஞ்ச நேரம் கூட இருக்கவே மாட்டான். இப்படியே கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பூங்காவனம் பண்ணுறதால கோயிலில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. சின்ன பிள்ளைகள டான்ஸ், பாட்டு ப்ரோக்ராம், பஜனைகள் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. கோயிலுக்குள்ளே போய் நாங்கள் கொஞ்சம் நேரம் பார்த்தோம். உள்ளே வந்து ஃபோன் யூஸ் பண்ணிடலாதுன்றதுனால நாங்கள் அந்த வீடியோ வந்து எடுக்கையில். ஸோ அதுக்கு பிறகு நாங்கள் வீட்டை வந்துட்டோம். இதெல்லாம் தான் நேற்று ஷூட் பண்ண வீடியோ வந்து என்னால் தொடர்ந்து போட முடியாது. காரணம் வந்து பிள்ளைகளோட கொஞ்சம் கஷ்டம். இப்படி எங்கேயாவது வெளியில் போகும்போது எடுக்கிற வீடியோஸை வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். सर्वत्र गोविन्दनाम संकीर्तनम्